ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு எப்படி வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு சீரிஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இது வரைக்கும் 2 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோடைய கண்டினியூஷன் தான் இது, பார்ட் நம்பர் 3. ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறோம். இங்கே இருந்துகிட்டே ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னும்போது ஒரு தொழிலை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பண்ணிட்டோம். ஸோ அது பண்ணும்போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகுமா இல்லை ஃபெயிலியர் ஆகுமா, அதுலேருந்து எப்படி வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகிறதுன்றதுல மொதல் 2-3 பார்ட்டில் பேசியிருந்தோம். ஸோ இப்போ என்னென்னா, இதில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கிற பெரிய சவால் என்னவா இருக்கும், நீங்கள் எப்போ வந்து இதை பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு ப்ரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னும்போது மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ண மாட்டாங்க. ப்ரைவேட் கம்பெனிஸில் இருக்கவங்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ப்ரைவேட் கம்பெனியில் நம்ம இருக்கும்போது ட்ரை பண்ணும்போது, ப்ரைவேட் கம்பெனி வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்படிட்டிவான ஒரு ஃபீல்டு தான். ஏன்னா வந்து அங்கே நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணணும், அது இல்லாமல் வாங்குகிற சம்பளத்துக்கு நீங்கள் வேலை செய்யணும், அது இல்லாமல் நீங்கள் வேலை செய்கிறது வந்து கரெக்டாக இருக்கணும். இப்படி பல சிக்கல்கள் இதில் இருக்குது. இதை தாண்டி உங்கள் பிஸ்னஸையும் நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு போகணும். இதெல்லாம் தான் ஒரு பெரிய சேலஞ்சாக உங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த விஷயங்களில் வந்து நாம் எப்படி வந்து நம்ம அதாவது ஒரே நேரத்தில் 2 போட்டில் போகிற மாதிரி, 2 போட்டும் போகுது, 2 போட்லேயும் நம்ம ஒரு கால் நிற்கும். இந்த பக்கம் ஒரு போட்டு போகுதுன்னா அதில் ஒரு கால், இந்த பக்கம் ஒரு போட்டு போகுதுன்னா அதில் ஒரு கால். இது வேறு டைரெக்ஷனில் போகும், அது வேறு டைரெக்ஷனில் போகும். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்பவே வந்து உங்களுக்கு சில நேரத்தில் என்ன ஆகும், நம்ம ப்ரைவேட் கம்பெனியில் ஒழுங்காக வேலை செய்யாத மாதிரி ஃபீல் ஆகும். சில நேரத்தில் வந்து ஒரு சேல்ஸே இல்லைன்னா நாம் வந்து பிஸ்னஸ் ஒழுங்காக பண்ணாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்கும். அப்போது இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இதுலேயும் பார்க்க போகிறோம். இப்போ மெயினாக இருக்கிற விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் வேலையில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ரைவேட் கம்பெனியில் நீங்கள் ஒரு 2 மாதம் தான் ஒர்க் பண்ணுறீங்க. அந்த வேலை ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களால் வந்து அந்த வேலையை தூக்கத்துலேருந்து எழுப்பி பண்ண சொன்னால் கூட அது எந்த இடத்துல ஸ்டக் ஆகி நின்னாலும் அந்த இடத்துல இருந்து கரெக்டாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கும்போது ப்ரைவேட் கம்பெனியில் இருந்துக்கிட்டே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை இப்போ எல்லோரும் ரன் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் பண்ணுறது ரொம்ப டஃப்பான ஜாபு, ரொம்ப சின்ன சின்ன நுணுக்கங்கள் அதிகமாக இருக்குது, ரொம்ப வந்து நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணால் ரொம்ப லாஸ் ஆகிடும் கம்பெனிக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து நல்ல ஒரு எக்ஸ்போர்ட்டாக ஆகிற வரைக்கும் அந்த இடத்துல எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு இன்கம், நம்மளுடைய ஃபஸ்ட்டு சோர்ஸ் வந்து நம்மளுடைய ப்ரைவேட் ஜாப் தான். இது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மற்ற எல்லாத்துலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு அந்த ரெகுலர் இன்கம்ன்றது வந்து கொடுக்க போகிறது அந்த ப்ரைவேட் ஜாப் தான். அதை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும். நாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம், நமக்கு வந்து இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, இந்த கம்பெனிக்கோசம் நம்ம வேலை செய்யணுமா, நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போடணுமா, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ அதை விட 1,00,000 மடங்கு இந்த ப்ரைவேட் ஜாபில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், எஃபோர்ட் போடணும். இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஒரு 4-5 ஆர்டர் வந்தது அப்படின்னா உங்களுக்கே தோணும், என்னடா இந்த வேலைக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குமே, நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், நமக்கே நல்லா இது மூலயமா ஒரு சைடில் ஒரு இன்கம் வருது அப்படின்னு சொல்லி. பட் அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுல வந்து உங்களுக்கு ரெவன்யூ வந்து ரெகுலராக ஜென்ரேட் ஆகுமா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கும். அப்படி ரெவன்யூ ரெகுலராக ஜென்ரேட் ஆனாலும் அதை ஸ்கேல் பண்ண உங்களால் முடியுமான்றது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும். அப்போது உங்களுக்கு எது நிரந்தரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்கில் ப்ரைவேட் ஜாபில் என்ன நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றது தான். ஸோ உங்கள் ஸ்கில்லை நீங்கள் வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் ப்ரைவேட் ஜாபில் வந்து நீங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இது பேஸ், இதை நம்பி தான் உங்கள் ஃபேமிலி ரன் ஆகும், இதை நம்பி தான் உங்களுடைய இஎம்ஐ போயிட்டுருக்கும், இதை நம்பி தான் உங்களுடைய பல கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை விட்டுட்டு நீங்கள் அதில் ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணிடவே கூடாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீங்கள் ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான வேலையில் இருக்கீங்க, உங்களால் பெரிய லாஸ் கம்பெனிக்கு ஆகிடும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் அந்த ஸ்டெப் எடுத்துக்குது. அதாவது பிஸ்னஸ் நீங்கள் பண்ண போகிறீங்கன்ற ஸ்டெப் எடுத்துக்கும் போது. அடுத்தது உங்கள் ஸ்கில்லு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்கில் வந்து எப்படி இருக்கணும்னா, உங்களுக்கு நீங்கள் பண்ணுறதுல அடுத்த ப்ரோ லெவல் சொல்லுவாங்களே, ப்ரோ லெவல்லே ப்ரோ ப்ளஸ்ஸு அந்த அளவுக்கு நீங்கள் இருக்கணும். உங்களை வந்து நீங்கள் அந்த இடத்துல இல்லைனாலும் உங்களால் அங்கே என்ன பிரச்சனை நடந்திருக்கும்னு கரெக்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த பிரச்சனையை எப்படி வந்து அணுகணுன்றத உங்களுக்கு கீழே இருக்கிற சப்பார்டினேட்ஸ் வழியாக நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியறதா இருக்கணும். இல்லைனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து
உங்களை நம்பி உங்களுக்கு பே பண்ணி உங்களை நம்பி ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிகாஸ் அதை நம்பி அவங்களுடைய ப்ரொடக்ஷன்லையோ அவங்களுடைய ப்ராடக்ட்ஸோ ஏதாவது ஒன்று அஃபெக்ட் ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப தப்பாயிடும். ஸோ அதனால் வந்து உங்கள் ஸ்கில் வந்து ப்ரோ லெவலோடைய ப்ரோ ப்ளஸ்ஸாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சப்போஸ் நீங்கள் இதில் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் கிடையாது அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சிந்தனை வந்து உங்கள் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுற டைமில் உங்கள் பிஸ்னஸை நோக்கி போகும்போது ஏதாவது தவறு நடக்குதுன்னா அது வந்து ஒரு பெரிய காஸ்ட்லியாக இருக்கும். காஸ்ட்லியான மிஸ்டேக் ஆகிடும். உங்களுக்கே வந்து சில நேரத்தில் வந்து சைக்காலஜிக்கலாகவே வந்து எப்படி சொல்கிறதுனா, சில நேரத்தில் வந்து உங்கள் பிஸ்னஸும் ஒழுங்காக போயிருக்காது. உங்கள் பிஸ்னஸில் ஏதாவது தவறு பண்ணி அதில் ஏதாவது சொதப்பியிருப்பீங்க. அதே நேரத்தில் இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதாவது பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் கம்பெனியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்கும். அப்போ நீங்கள் ஃபெயிலியர் ஆகும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சைக்காலஜிக்கலாக வந்து ஒரு டவுன் மூமெண்ட் வரும். அதாவது என்னடா அது பிஸ்னஸும் ஒழுங்காக போகல, வந்த ஜாபையும் ஒழுங்காக பண்ண மாட்டோம், இங்கேயும் கெட்ட பேர், அங்கேயும் ஒழுங்காக போகலையே அப்படின்னு. அப்போ வந்து அது ரொம்பவே உங்களை புல் டவுன் பண்ணும். ஸோ இதுக்கு தான் நீங்கள் ப்ரோ ப்ளஸ்ஸாக இருக்கும்போது உங்களோட ஜாபில் வந்து உங்களால் 100%, 1000%, 1,00,000% உங்கள் பிஸ்னஸை விட நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு என்னதான் உங்கள் பிஸ்னஸில் அப்படி இப்படின்னு இருந்தாலும் நீங்கள் உங்கள் வேலையில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஓகே, நமக்கு தேவை பேஸு ஒரு மெயினான விஷயம் இந்த வேலை, அந்த மெயின் சோர்ஸ் இன்கம்ஸ்க்கான மெயின் சோர்ஸை வந்து நம்ம கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். பிஸ்னஸில் தவறுகள் நடக்கும் தான், நம்ம அடிபட்டு தான் கற்றுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை நம்மளால் சமாளிச்சிக்க முடியும். அப்போது நீங்கள் வந்து ஒரு பிகினராக போகிறீங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு அப்படின்னா, அந்த நேரத்தில் நான் வந்து பார்ட் டைமாகவும் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் உங்களுக்கு இருக்கும். அப்போது ஒரு 2 to 3 இயர்ஸ் நீங்கள் பண்ணுற வேலையை எஃபிஷியண்ட்டாக கற்றுக்கிட்டு உங்களுக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் பிஸ்னஸ். ஓகேங்களா? ஸோ டே 1 வந்து நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஜாப் போகிறீங்க, அங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப டஃப்பான ஒரு ஜாப் இருக்குது, அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் சைடில் எடுக்கும்போது உங்களுக்கு அது ரொம்ப 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 ட்ராபேக் ஆகிடும். ஸோ அப்போது உங்கள் வேலை ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னா அது உங்களுடைய ஆப்ஷன். ஓகே, நீங்கள் உடனே எடுத்து பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஜாப் அப்படின்னும்போது அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக நீங்கள் பணம் போட்டது மேலே தான் போகுமே தவிர இது மேலே வராது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த ஜாபில் ஃபுல் ஃபோக்கஸ் உங்கள் மைண்ட் செட் டிஃபால்ட்டாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் மைண்ட் செட்டில் ஏற்றிக்கணும். இதுதான் மெயின் அப்படின்றது ஏற்றிக்கணும். ஏன்னா நம்ம பணம் போட்டுட்டோம் அப்படின்றதுனால அங்கே தாவிட்டே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அண்ட் இன்னொன்று எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கும் ஒரு டைம் லிமிட் செட் பண்ணணும். ஓகே, இந்த ஹவர்லேருந்து இந்த ஹவருக்குள்ளே நான் இந்த பிஸ்னஸ்க்கோசம் இந்த டைம் ஒதுக்கிப்பேன் அப்படின்னு. அதாவது ஒரு கஸ்டமர் கால் பண்ணுறாங்க உங்கள் பிஸ்னஸ் விஷயமானா அப்போ நீங்கள் பேசுகிறீங்க, அதெல்லாம் ஓகே. பட் உங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸில் இந்த மாதிரி டைமில் மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணுவேன், இந்த மாதிரி டைமில் நான் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, அதில் ரொம்ப ஒரு மெயினான விஷயம் ஒர்க்கு நடந்துட்டுருக்குன்னா அந்த நேரத்தில் உங்கள் பிஸ்னஸ் மோடை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ப்ரைவேட் கம்பெனி ஜாப் மேலே ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஸோ ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் இல்லைனாலும் தவறுகள் பெருசாக நடக்காது, அதுக்கான ஆள் கரெக்டாக இருக்காங்க, அப்படி நடந்தாலும் அது பெரிய லாஸஸ் ஏற்படுத்தாது, அதை ரெக்டிஃபை பண்ண முடியுன்ற டைமில் வேணால் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் அதுவுமே என்ன கேட்டால் தப்பு தான். அந்த தவறுமே நானும் சில நேரத்தில் பண்ணியிருக்கேன். அதாவது எனக்கு ஒரு பெரிய வேலை இல்லாத பட்சத்தில் எனக்கு கீழே இருக்க சப்பார்டினேட்ஸே அந்த வேலையை பண்ணுவாங்கன்ற பட்சத்தில் ஒரு சில நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன், என்னோடய பிஸ்னஸ் வேலையை அங்கங்கே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவேன். ஸோ அதை நினச்சி சில நேரத்தில் நானும் கில்ட்டாக ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இட்ஸ் நேச்சர். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கான்ஷியஸாக பார்த்து மாற்றிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கான ஒர்க்லேயும் நான் இறங்கிட்டுருக்கேன். ஸோ நம்ம வேலைக்கு போகிறோன்னா அந்த வேலைக்கான அந்த டியூட்டி டைமில் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக பண்ணணும். ஏன்னா சில நேரத்தில் அந்த டைமில் தான் வரும். ஸோ நம்ம பண்ணுற பிஸ்னஸ் வந்து உடனே நம்ம கஸ்டமருக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த பிஸ்னஸ்லையுமே அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கிளைண்ட்டுக்கு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ரிப்ளை பண்ணுறன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இமீடியட்டாக நம்ம கஸ்டமருக்கு ரிப்ளை பண்ணணுன்ற ஒரு சில நேரத்தில் நம்மளுடைய ஜாப் ஹவர்ஸில் தான் வரும். ஸோ அது தவறு கிடையாது. பட் அதால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த தவறும் நடக்காமல் பார்த்துங்க உங்களோட ப்ரைவேட் ஜாபில். ஸோ இன்றைக்கி சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு வேலிடாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக உங்கள் மைண்ட் செட்டில் ஏற்றிக்கிட்டு உங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா, எந்த தப்பு பண்ணுறோம், அதால் எதாவது தவறு நடக்குதா, நெக்ஸ்ட் டைம் அது நடக்காமல் பார்த்துக்கணும். ஸோ இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் நீங்கள். ஸோ அப்போ தான் வந்து
நீங்கள் ப்ரைவேட் ஜாப்லேயும் நல்லா ஷைன் பண்ண முடியும், அதே நேரத்தில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுலையும் நல்லா கொண்டு போக முடியும். ஸோ இது வந்து என்னோடய இந்த 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்டது. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான வேலை. நிஜமாலுமே சொல்கிறேன், ஒரு ப்ரைவேட் ஜாபில் ஒர்க் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய டஃப்பான ஒர்க்கு. ஸோ அதை தாண்டி நீங்கள் சைடில் ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப டஃப்பு. ஸோ அதனால் வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகுன்னு வச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.